வணக்கம் நண்பர்களே. நிறைய சாமுந்திரிக லட்சணப்படி நம்முடைய முகத்தை பற்றி சொல்லுவாங்க, முடியை பற்றி சொல்லுவாங்க, மச்சங்களை பற்றி சொல்லுவாங்க, நம்முடைய நடையை பற்றி சொல்லுவாங்க. இதை வைத்தெல்லாம் ஒருவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை கணித்து விடலாம், இவருடைய நடவடிக்கை என்ன என்பதை கணித்து விடலாம், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கணித்து விடலாம். இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இந்த சாமுந்திரிகா லட்சணத்தை வைத்து நம்முடைய எல்லா விஷயமும் கணிக்க முடியும். இதற்கு ஜாதகம்தான் காரணமா அப்படின்ற கேள்வியும் உண்டு. எல்லாத்துக்குமே ஜாதகம் தான் காரணமாயா? இவன் சேட்டை பண்ணுறான்னா ஜாதகம் தான் காரணம், சம்பாதிக்கிறான்னாலும் ஜாதகம் தான் காரணம், சம்பாதிக்க முடியலைனாலும் ஜாதகம் தான் காரணம், அவர் எவ்டிசம் பண்ணுறானாலும் அவருடைய கிரக அமைப்பில் அப்படி இருக்குது, அவன் அம்மா போகிற டெய்லி சண்டை போடுறானாலும் ஜாதகம் தான் காரணம். இது மட்டுமல்ல, அவன் படிக்கலைனாலும் ஜாதகம் தான் காரணம், வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கிறான்னாலும் ஜாதகம் தான் காரணம், வேலைக்கே போகலைன்னாலும் ஜாதகம் தான் காரணம். இப்படி தான் சொல்லுவீங்களா ஐயா ஜோசியருங்க அப்படின்லாம் நிறைய கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்கும். இதையெல்லாம் கடந்து வந்தது தானே இந்த ஜோதிடமும் ஆன்மீகமும். நாம் நினைக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த இடங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறது தானே இந்த ஜாதகம். ஒரு சில பேருக்கு பெண்களை பார்த்து சொல்லுவாங்க, கால்களினுடைய பெருவிரலுக்கு அடுத்த விரல் அது பெருவிரலை விட நீளமாக இருந்தால் இவர்கள் யாருக்கும் அடங்க மாட்டார்கள். பெண்ணோட ஜாதகத்தில் அப்படி இருந்தது அப்படின்னா கணவனை அடக்கி ஆளக்கூடியவர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த பெருவிரல் நீளமாக இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த பெருவிரல் நீளமாக இருப்பதற்கு காரணம் உங்கள் லக்கணத்துக்கு 12ஆம் பாதம் தானே. 12ஆம் இடம் 12ஆம் இடம் பாவக்கிரகமாக இருந்தாலோ, 12ஆம் இடத்து அதிபதி பாவக்கிரகத்துடைய தொடர்பு பட்டாலோ அந்த கால் நீளமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், சுப